வெல்கம் டு மை சேனல். ஷாமி ரீசெண்டா ஒரு லான்ச் வச்சிருந்தாங்க. அதுல வந்து 15 சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா மொபைல் போன். அதை பத்தி இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 15 அல்ட்ரா பத்தி பார்ப்போம். 15 அல்ட்ரா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா போன். ஏன்னா அதுல வந்து மொத்தம் 4 கேமரா செட்டப் இருக்கு. ஃபர்ஸ்ட் அது பில்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்க அலுமினியம் பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேக்ல வந்து கிளாஸ் ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து லெதர் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 2 வேரியன்ட் வரும். பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஃபைபர் கிளாஸ்ல வரும். இன்னொன்று வந்து அவங்க லைக்கா கேமரா பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட லைக்கா கேமரா மாதிரி இருக்கும், ஓல்டு கேமரா மாதிரி. அது வந்து லெதர் பேக்ல வரும். ப்ரொடக்ஷனுக்கு வந்து அவங்களோட ஓர் சினாமிக் ஷீட் 2.0 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போன ஜெனரேஷனோட 69 ஃபாஸ்டா இருக்குன்னு கிளைம் பண்றாங்க. அடுத்து வந்து IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ வர நிறைய போன் வந்து 69 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இவங்க 68 தான் கொடுத்துருக்காங்க. 69 கொடுத்துருக்கலாம். பட் இதுல ஒரு சின்ன ஒரு காஸ்ட் ரேட்டிங் நடந்திருக்கு. அடுத்து வந்து இதுல என்னோட ஃபேவரட் கலர் எதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து சில்வர் ப்ரௌன் தான். இதுல 6.73 இன்ச் லிக்விட் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு கார்கோ பேனல். அதுல வந்து பெசல்ஸ் வந்து 1.83 mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப மினிமம் பெசல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸோ இது வந்து LTPO பேனல் தான். ஸோ 1 to 120 Hz வந்து வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் ஆகும். ஸோ பேட்டரி கன்சப்ஷன் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியா இருக்க போகுது. ஸோ இதுல வந்து பீக் பிரைட்னஸ் வந்து 3200 nits இருக்க போகுது. ஸோ இது வந்து எல்லா டிஸ்பிளேல வந்து 1% தான் ரிஃப்ளெக்ட் ஆகுவாங்க. பட் இது வந்து 25% டிஸ்பிளே ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ ஒரு HDR கேமரா பார்க்கும்போது செம மேசிவான டிஃபரெண்ட் இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்டா இருக்க போகுது. இங்கே ஸ்னாப்டிராகன் 88 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3 nanometerல பில்ட் பண்ண ப்ராசஸர். இது வந்து ஒரு தரமான ப்ராசஸர். ஏன்னா போன ஜென்ரேஷனோட 45% CPU அப்கிரேடும் 45% CPU அப்கிரேட் இருக்குது. இதில் வந்து ஸ்னாப்டிராகன் அவங்களோட ஓன் டெக்னாலஜியான ஒரேன் கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 8 கோர். அதில் வந்து 2 பிரைமரி கோர், 6 எஃபிஷியன்ட் கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராசஸர்னே சொல்லலாம் இந்த செக்மெண்ட்ல. இங்கே ஷாமியோட ஆடியோ ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்னாப்டிராகன். இங்க வந்து ஸ்டாமியோட சேர்ந்து அவங்க ஆடியோ டியூனிங் பண்ணியிருக்காங்க. அவங்க கிளைம் பண்ணாங்கன்னா இப்ப இருக்க கரண்ட் ப்ளூடூத் ஜென்ரேஷனோட இது வந்து நல்ல எஃபிஷியன்டா இருக்கும், இன்னும் லாஸ்லெஸ்ஸான ஆடியோ கிடைக்கும் கிளைம் பண்றாங்க. அது வந்து சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ஷாமி போன்ஸ்லயே ஆடியோ குவாலிட்டி தாறுமாறா இருக்கும். இல்ல 5410 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கம்மியா இருக்க காரணம் நான் பின்னாடி சொல்றேன். இந்த ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து 14 மணி நேரம் கிளைம் பண்றாங்க. மினிமம் நம்ம 8 to 10 hours வந்து SOT எதிர்பார்க்கலாம். இதுல 90 வாட்கான சார்ஜர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 80 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ண போகுது. இந்த போனோட முக்கியமான செக்மெண்ட் வந்துடும். தாறுமாறான கேமரா இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க மொத்தம் 4 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 3 வந்து 50 MP கேமரா, 1 வந்து 200 MP கேமரா. இது பிரைமரி கேமரா 1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து f1.63 அபர்ச்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து முன்னாடி வந்து விவோ தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க 1 சென்சார். இப்போ வந்து ஷாமி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விவோ வந்து கட் டவுன் பண்ணிட்டாங்க. அது வந்து 3/4 சென்சாரா மாத்திட்டாங்க. இல்ல 50 MP டெலபோட்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 MP அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே போட்டோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது பிரைமரி கேமராக்கு ஈக்குவலா 1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 200 MP பெரிஸ்கோபி செட்டப். இந்த பெரிஸ்கோபி செட்டப் வச்சு தாறுமாறான டெலபோட்டோ போட்டோ எடுக்கலாம். போட்டோ அண்ட் வீடியோ, பக்கோ எஃபெக்ட் இதெல்லாம் தாறுமாறா வரப்போகுது. இங்க நைட் போட்டோகிராஃபியும் செமையா இருக்க போகுது. வீடியோக்கு வந்து பின்னாடி 8K வர ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணலாம். எல்லா வீடியோவுமே டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்கு. இதுல Wi-Fi 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா Bluetooth 6 இங்க தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. NFC இதோட சேர்ந்து வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா Xiaomi 15 பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு இதுக்கு ரொம்ப பெரிய டிஃபரெண்ட்லாம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் காம்பாக்டான போன். ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் கட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கேமரா மட்டும் தான் கட் டவுன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரே போன் தான். இது காம்பாக்ட் போன்னால 3.6 இன்ச் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னால நார்மல் போனே இந்த 6 டிஸ்பிளே தான் வந்துச்சு. இதுல 200 MP பெரிஸ்கோபி செட்டப் மட்டும் இல்ல, மற்றபடி பேட்டரியும் பாத்தீங்கன்னா 5200 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா அல்ட்ரா வந்து 400 mAh தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 5200 யூஸ் பண்ணியிருக்காங்க. 200 தான் டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா. இதுல 200 MP டெலபோட்டோ மட்டும் தூக்கியிருக்காங்க. ஸோ அதனால நிறைய ஸ்பேஸ் செஞ்சிருக்காங்க. 5200 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலயும் 3 கலர் வருது, பிளாக் அண்ட் ஒயிட். அதே மாதிரி ஃபைபர் கிளாஸ் தான். பட் இதுல வந்து 3வது கலர் தான் வந்து யூனிக்கான கலர். இது வந்து மெட்டாலிக் சில்வர்ங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து பேட்டர்லாம் தாறுமாறா இருக்கு 3D டிசைன்ல. ஸோ அது ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சைனீஸ் போன் தான் கேமரா மார்க்கெட்டை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே ஆப்பிள், சாம்சங் தான் போட்டி போய்கிட்டு இருக்கு. பட் நடுவில் இந்த கௌசிங் வந்தாங்கிற மாதிரி இப்போ சைனீஸ் போன்ஸ் உள்ள போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா போட்டோகிராஃபில சைனீஸ் போன் தாறுமாறு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா வீடியோகிராஃபின்னு வரும்போது ஆப்பிளுக்கு எப்பவுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ Xiaomi 15 சீரிஸை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சீரிஸ்.
ஆனால் எப்படியுமே 1 லட்ச ரூபாய் கிட்ட தான் வரப்போகுது. ஸோ 1 லட்ச ரூபாய் கிட்ட பட்ஜெட் இருக்கிறவங்க ஷாமி போவாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா டெக்கு பிடிச்சவங்க இந்த ஷாமி பிடிச்சவங்கன்னா உள்ளே போகலாம், மற்றபடி கொஞ்சம் டவுட் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வீடியோ வேணும் இல்லை டெக்கை பற்றி புதுசாக ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ நான் பண்ணுறேன். பாய்.